அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நன்மையின் புதையல்கள். ஜமாஅத்தாக தொழுவதின் சிறப்பு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قال الله تعالى في القرآن الكريم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. النور. இறை இல்லங்களில் அவனது பெயர் கூறப்பட வேண்டுமென்றும் அவனது கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டுமென்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அவற்றின் காலையிலும் மாலையிலும் இறை நம்பிக்கையாளர்கள் அவனை துதி செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு துதி செய்யும் மனிதர்களை அல்லாஹுவை தியானிப்பதை விட்டும், தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதை விட்டும், ஜக்காத் கொடுப்பதை விட்டும் அவர்களுடைய வாணிபமோ கொடுக்கல் வாங்கல்களோ பாராமுகமாக்கப்பட மாட்டா. இதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றமடையுமே அந்த இறுதி நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். சூரத்துன் நூர். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃலு ஸலாத்துல் ஃபர்தி பி27 தரஜா. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். தனியாக தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுவது 27 மடங்கு சிறந்தது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும்.